ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். இறைவனின் உறங்கிக் கொண்டிருக்கும் புதல்வன் எவ்வாறு இறைவனின் விழிப்புற்ற புதல்வனாக மாறலாம்? சமுத்திரத்தை ஒரு கோப்பைக்குள் அக்கோப்பையானது சமுத்திரத்தை போன்று பெரிதாக ஆக்கப்பட்டால் அன்றி அடக்க முடியாது. இதை போன்று மனித மன ஒருமை மற்றும் மனித திறன்கள் என்னும் கோப்பை இறைவனை அறிவதற்கு பெரிதாக்கப்பட வேண்டும். ஏற்கும் தன்மை என்பது சுய மேம்பாட்டினால் முயன்று அடையப்பட்ட வல்லமையை குறிக்கிறது. இது வெறும் நம்பிக்கையிலிருந்து மாறுபட்டது. அறியாமைதான் மனிதனை தனது சிறிய தன்மை மற்றும் வரையறைகளை நம்ப செய்ய தூண்டுகிறது. அறியாமைதான் பாவங்களுள் மிக பெரிய பாவம். மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதன்தான் மனித பலவீனங்கள் என்னும் தன் கனவை ஒப்புக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறான். ஒரு ஆன்மாவிற்கு அகந்தை வடிவில் அது எல்லையற்ற பரம்பொருளின் ஒரு பகுதியாக தன்னை அறிவதற்கு மாறாக தேகத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளதாக நம்புவது தவறாகும். ஒருவர் தான் ஓர் அழியும் மனிதனின் புதல்வன் தான் என்பதற்கு மாறாக தான் இறைவனின் புதல்வன் என்று நம்புவதுதான் நல்லதும் சரியானதும் கூட. ஏனெனில் பரதத்துவ ரீதியாக மனிதன் அடிப்படையில் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளான் என்பது உண்மையாகும். ஆகையால் ஒருவர் தன்னை ஒரு அழியும் உயிரினமாக கற்பனை செய்து கொள்வது தவறாகும். நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே ஒருவர் தனது உள்ளுணர்வு ஞானத்தை படிப்படியாக வளர்த்து ஒருநாள் இறைவனின் ஒரு புதல்வன் என்ற தனது ஆன்மாவின் உண்மையான இயல்பை உணர நேரலாம். எனவே ஒரு ஏறுமாறான குழந்தை இந்த உண்மையை நம்புவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஏனெனில் ஒரு உண்மையை அறிவதற்கும் சோதித்து பார்ப்பதற்குமான முதல் நிலை நம்பிக்கைதான். பிரச்சனையில் உள்ள போது ஒருவர் தன்னை அறியாமலேயே அறிந்திராத ஒரு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து உதவியை எதிர்பார்க்கிறார். தற்செயலாகவே சிக்கலிலிருந்து விடுபட்டாலும் கூட தனது பிரார்த்தனைகள் செவிமடுக்கப்பட்டு இறைவனால் மறுமொழி அளிக்கப்பட்டு விட்டன என்று நம்புகிறார். ஆனால் அவரது பிரார்த்தனை கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அவர் குழப்பமடைந்து இறைவனிடம் நம்பிக்கை இழக்க தொடங்குகிறார். பிரார்த்தனைக்கு மாறாக கோரிக்கை. இறை தந்தையுடனான எனது பல்வேறு பயன்மிக்க தொடர்புகளின் பொழுது பெற்ற இந்த புனித கோரிக்கைகளை உங்கள் முன் வைப்பதின் நோக்கமானது என் சக மனிதர்களையும் இறைவனை பயன்பெறத்தக்க வகையில் தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக்க வேண்டும் என்பதாகும். பிரார்த்தனை என்ற வார்த்தைக்கு பதிலாக கோரிக்கை என்ற வார்த்தையை நான் விரும்புகிறேன். ஏனெனில் பின்கூறப்பட்ட வார்த்தையில் இறைவன் நாம் பிச்சைக்காரர்கள் போன்று கெஞ்சி முகஸ்துதி செய்ய வேண்டிய ஒரு கொடுங்கோல் அரசன் போன்றவன் என்ற கற்காலத்திய மற்றும் இடைக்காலத்திய கருத்து இல்லை. சாதாரண பிரார்த்தனையில் மிக அதிக அளவில் இறந்து வேண்டுதலும் அறியாமையும் உள்ளது. மக்கள் ஒழுங்கின்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். மிகச் சிலரே எவ்வாறு பிரார்த்தனை செய்து தமது பிரார்த்தனைகளால் இறைவனின் இதயத்தை தொடுவது என அறிந்துள்ளனர். அல்லது அவர்களது பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்டனவா இல்லையா, அல்லது பிரார்த்தனைகளின் விளைவாலன்றி காரியங்கள் நிறைவேறினவா என்று கூட அறிவதில்லை. மேலும் அவர்கள் தமக்கு தேவையானவை மற்றும் தாம் விரும்பியவை ஆகியவற்றிற்கிடையேயுள்ள வேறுபாட்டையும் அறிவதில்லை. சில சமயங்களில் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைப்பதை நாம் பெறாமல் இருப்பதை சாலச் சிறந்தது. ஒரு குழந்தை தீச்சுடரை தொட விழையலாம். ஆனால் அதற்கு தீங்கு ஏற்படுவதிலிருந்து தடுப்பதற்காக அன்னை குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை. இறைவன் சர்வ வல்லமை படைத்திருந்தும் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார் என்பதற்காக விதிமுறைக்கு மாறாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ செயல்படுவதில்லை. அவன் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துள்ளான், ஃப்ரீவில். அதை கொண்டு மனிதன் தான் விரும்பியவாறு செய்கிறான். மனிதன் தனது தவறான நடத்தையுடன் எந்த விளைவுகளும் இன்றி தொடர்ந்து வாழ்வதற்கு ஏதுவாக மனித குற்றங்களை மன்னித்து விடுதல் என்பது இறைவன் தன்னையே முரண்படுத்திக் கொள்வதற்கு ஒப்பாகும். அதாவது அவன் செயல் விதிமுறைகளுக்கு பயன்படுத்தப்படும் காரண காரிய விதிகளை மதிக்காமல் மனித வாழ்வுகளை தன்னால் உருவாக்கப்பட்ட நியதிகளின் அடிப்படையில் அல்லாமல் தன் மனம் போன போக்கில் கையாள்வதாக பொருள்படும். மேலும் இறைவனை முகஸ்துதி அல்லது புகழ்ச்சியினால் தனது மாற்ற முடியாத விதிகளின் போக்கை மாற்றுவதற்கு இணங்க வைக்கவும் முடியாது. அப்படியானால் நாம் இறைவனது அருள் மற்றும் கருணையின் பரிந்துரையின்றி வாழ்ந்து மனித பலவீனங்களின் திக்கற்ற
இறைகளாக தொடர்ந்திருக்க வேண்டுமா? நாம் தவிர்க்க இயலாதவாறு முன்பே விதிக்கப்பட்டுள்ளபடி அல்லது தலைவிதி என்று அழைக்கப்படுவதின்படி நமது செயல்களின் விளைவுகளை எதிர்கொண்டாக வேண்டுமா? இல்லை. இறைவன்தான் நீதி மற்றும் நேசம் ஆகிய இரண்டும். தூய்மையான பக்தி மற்றும் விசுவாசத்துடன் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை நாடுவதுடன் கூடவே தனது செயல்களில் இணக்கத்தையும் தெய்வ நியதிகளையும் கொணரும் பக்தன் நிச்சயமாக தூய்மைப்படுத்தும் சாந்தமளிக்கும் இறையருளை பெறுவான். எந்த பாவமும் அதன் விளைவும் இறைவனை ஆழ்ந்து நேசித்து அதன் வாயிலாக தனது வாழ்வை கருணையே வடிவான இறைவனுடன் இசைவிக்கும் மனம் வருந்தும் பக்தனுக்காக மன்னிக்கப்பட முடியும். சலுகைகளுக்காக அல்லது தீய வினை பயன்களிலிருந்து விடுதலைக்காக இறங்கி வேண்டுவதோ அல்லது காரணக்காரிய விதிப்படி நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டு அதனை அனுமதிக்கும் வண்ணம் வெறுமனே இருப்பதோ மிகச்சிறந்த வழி அல்ல. நம்மால் செய்யப்பட்டவற்றை நாமே மாற்றி அமைக்க முடியும். நமது நச்சு செயல்களுக்கு நாம் உரிய மாற்று மருந்தை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக நல்ல ஆரோக்கிய விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நலமின்மையை குணப்படுத்த முடியும். ஆனால் நாட்பட்ட வியாதிகள் மற்றும் சோதனைகள் மனித முயற்சிகளுக்கு கட்டுப்படாத பொழுது மனித வழிமுறைகளின் ஆற்றல் தேக அல்லது மனோரீதியான நோய்களை குணப்படுத்த தவறி தமது வரைமுறைகளை வெளிப்படுத்தும் பொழுது நாம் எல்லையற்ற சக்தி படைத்த இறைவனது உதவியை நாட வேண்டும். மேலும் நாம் இறங்குபவர்கள் போலின்றி இறைவனின் புதல்வர்களாக அன்புடன் உரிமையாக கோர வேண்டும். ஒவ்வொரு இறங்கி வேண்டும் பிரார்த்தனையும் அது எத்தனை மனப்பூர்வமாக இருப்பினும் ஆன்மாவை வரையறைக்குட்படுத்துகிறது. இறைவனின் புதல்வர்கள் என்ற முறையில் தெய்வ தந்தை பெற்றிருக்கும் அனைத்தையும் நாமும் பெற்றிருக்கிறோம் என்று நாம் நம்ப வேண்டும். இது நமது பிறப்புரிமை. நம்மில் பெரும்பாலானோர் நமது மனங்களில் நமது இறை பிறப்புரிமையை முதலில் நிலைநிறுத்தி கொள்ளாமல் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம். இதனால் தான் நாம் இறங்கி வேண்டுதலின் முறைப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் இறங்கி வேண்ட அவசியமில்லை. ஏனெனில் நமது மனித கற்பனையால் நாம் இழந்துவிட்டோம் என்று நினைத்திருப்பதை நமது தந்தையிடமிருந்து மீட்கவும் உரிமை கோரவும் வேண்டும். இந்த கட்டத்தில் பல யுகங்களாக இருந்து வரும் நாம் பலவீனமான மனிதர்கள் என்னும் தவறான எண்ணத்தை அழிப்பது அவசியமாகிறது. நாள்தோறும் நாம் இறைவனின் புதல்வர்கள் என்று எண்ணவும் தியானம் புரியவும் சங்கல்பம் செய்யவும் நம்பவும் உணரவும் வேண்டும். அத்துடன் அதுபோல் நடந்து கொள்ளவும் வேண்டும். இந்த அனுபவ ஞானம் வர காலதாமதமாகலாம். ஆனால் அதற்காக விஞ்ஞான பூர்வமற்ற இறங்கி வேண்டும் பிரார்த்தனைகளில் நம்மை பணயம் வைத்து அதன் விளைவாக அவநம்பிக்கை சந்தேகங்கள் அல்லது குருட்டு நம்பிக்கை எனும் ஏமாற்று வித்தைகளுக்கு உட்படுவதற்கு மாறாக சரியான வழிமுறையில் நாம் செயல்பட துவங்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கும் அகந்தை தன்னை ஒரு தேகமாக நோக்காமல் மாறாக தேகத்தினுள் உறைந்து தேகத்தினூடாக செயல்புரியும் ஒரு சுதந்திர ஆன்மா அல்லது இறைவனின் புதல்வன் என்று அறியும் போது தான் அது முறையாகவும் சட்டப்படியும் அதன் தெய்வீக உரிமைகளை கோர முடியும். ஆழ்ந்த கவனமும் பக்தியும் அவசியம். இந்த புனிதமான உரிமை கோரிக்கைகள் இறைவனிடமிருந்து வெற்றிகரமான மறுமொழியை பெற்ற ஆன்மாவின் சில மனோபாவங்களை வெளிப்படுத்துகின்றன. இருப்பினும் மற்றொருவருடைய சொற்களின் மூலமாக உரிமை கோரிக்கை விடுப்பது மட்டும் போதுமானதல்ல. ஒருவன் தன் காதலியை சந்திக்கும் பொழுது ஒரு காதல் புத்தகத்தை சார்ந்திருக்காமல் மாறாக தன் இதயத்திலிருந்து தன்னிச்சையாக எழும் உணர்வுகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு காதலன் தன் காதலியிடம் ஒரு சிறந்த கவியின் சொற்களில் உரையாடி அச்சொற்களுக்கு தன் சொந்த அன்பு மற்றும் உணர்வினால் உயிரூட்டுவது எவ்வாறு தவறில்லையோ அது போன்றே ஒருவர் இறைவனை நோக்கிய தன் கோரிக்கைகளில் மற்றவரது அன்பின் சொற்களை பயன்படுத்தும் பொழுது அச்சொற்களை முழுவதுமாக புரிந்து கொண்டு அவற்றின் பொருளில் மிக ஆழ்ந்து அவற்றிற்கு முழுமையான கவனத்தையும் அன்பையும் அளித்து அச்சொற்களை தன் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். உரிமை கோரிக்கைகள் அல்லது சங்கற்பங்கள் ஆகியவற்றுடன் ஒருங்கே இணைந்த பக்தி அல்லது தன்னிச்சையான அன்பு இன்றி கண்மூடித்தனமாக அவற்றை திரும்ப திரும்ப கூறுவது ஒருவரை தனது பிரார்த்தனையின் பொருளறியாது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போலாக்கும்.
உள்மனதில் வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கையில் பிரார்த்தனைகளை வாய்விட்டு இயந்திரத்தனமாக ஒப்புவித்து கொண்டிருப்பது இறைவனிடமிருந்து எந்த மறுமொழியையும் கொணராது. இறைவனது நாமத்தை வீணாக எடுத்து கண்மூடித்தனமாக மீண்டும் மீண்டும் கூறுவது பயனற்றது. ஒரு உரிமை கோரிக்கையை அல்லது பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் மனதளவிலோ அல்லது வாய்விட்டோ ஆழ்ந்து சொல்லும் கவனத்துடனும் பக்தியுடனும் கூறுவது பிரார்த்தனையை புனிதமாக்கி விழிப்பு நிலையில் நம்பிக்கையுடன் திரும்ப திரும்ப கூறுவதை உயர் உணர்வு அனுபவமாக மாற்றுகிறது. இறைவனை போலி பிரார்த்தனையால் ஏமாற்ற முடியாது. ஏனெனில் அவன்தான் எண்ணங்களின் ஊற்று. அவனை ஆசை காட்டி ஏமாற்ற முடியாது. ஆயினும் அவனை ஸ்ரத்தை, விடாமுயற்சி, ஒருமுகப்படுதல், பக்தி, தீர்மானம் மற்றும் விசுவாசம் ஆகியவற்றால் நெகிழ வைப்பது எளிது. மேலும் ஒரு நீண்ட அறிவு சார்ந்த பிரார்த்தனையை கவனமின்றி மீண்டும் மீண்டும் கூறுதல் பாசாங்குத்தனத்தை வளர்க்கும். புரிந்து கொள்ளாமல் பிரார்த்தனை செய்வதோ அல்லது உரிமையாக கோருவதோ அறியாமை, சமயவெறி மற்றும் மூட நம்பிக்கையை வளர்க்கிறது. ஒரு உரிமை கோரிக்கையை ஆழ்ந்த ஒருமுகப்பாட்டுடனும் விசுவாசத்துடனும் திரும்ப திரும்ப கூறுவது இயந்திரத்தனமான ஒப்புவித்தல் அல்ல, மாறாக ஒரு மாற்றவல்ல அதிகரிக்கும் சக்தி மற்றும் மனரீதியான முன்னேற்பாடாகும். அது படிப்படியாக விஞ்ஞான பூர்வமாக இறைவனை அடைகிறது. இந்த புனிதமான உரிமை கோரிக்கைகள் நியாயமான, பக்தி மிகுந்த, ஆழ்ந்த ஆன்ம எழுச்சி வெளிப்பாடுகள். ஒருவர் மனதை ஒருமுகப்பாட்டுடன் பழக்கி பிறகு ஆழ்ந்து என்றும் அதிகரிக்கும் விசுவாசம் மற்றும் பக்தியுடன் மனதளவிலோ அல்லது சமய கூட்டங்களில் உறக்கவோ இந்த விஞ்ஞான பூர்வமான உரிமை கோரிக்கைகளை சங்கல்பித்தால் அவர் நிச்சயமாக பயன்பெற்றாக வேண்டும். இறைவனது புதல்வன் என்ற முறையில் தெய்வ தந்தையுடனான உங்கள் ஒன்றிய தன்மையை மீண்டும் நிலைநாட்டுவது உங்களது மிக முக்கியமான உரிமை கோரிக்கையாகும். இதை உணர்ந்து அறியுங்கள். பிறகு நீங்கள் அனைத்தையும் பெற்றவராவீர்கள். இடைவிடாது கூறுங்கள், நீங்கள் பெறுவீர்கள். நம்பிக்கை என்ற மண்ணில் உரிமை கோரிக்கை என்னும் விதையை விதைத்த பின் அவ்வப்போது அது வளர்கிறதா என்று சோதிக்க அதை தோண்டி பார்க்காதீர்கள். இல்லையென்றால் அது ஒருபோதும் முழு நிறைவடையும்படியாக முளைவிடாது. உங்கள் உரிமை கோரிக்கை விதையை நம்பிக்கை மண்ணில் விதைத்து நமது பிறப்புரிமையை முறையாக கோருவதற்கான மீண்டும் மீண்டுமான தினசரி பயிற்சிகள் மூலம் நீர் வார்த்து வாருங்கள். உடனடியாக பலன்கள் கிட்டவில்லை எனில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் கோரிக்கைகளில் உறுதியாக இருங்கள். அப்போது நீங்கள் இழந்த தெய்வீக மரபுரிமையை மீள பெறுவீர்கள். அப்பொழுது மட்டும்தான் உங்கள் இதயத்திற்கு மாபெரும் தெய்வீக மனநிறைவு வருகை புரியும். உங்கள் தெய்வீக உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டும் வரை கோரிக்கை விடுத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய பிறப்புரிமையை இடைவிடாது கோரிக்கொண்டிருங்கள். நீங்கள் அதை பெறுவீர்கள். சரியான முறையில் கோரும்போது குருட்டு நம்பிக்கை, ஏமாற்றம் அல்லது ஐயத்திற்கு இடமில்லை. காரண காரிய தொடர்பு சங்கிலியை நீங்கள் சரியான முறையில் இயக்க கற்கும்போது அது இறைவனை பயன் தரும் வகையில் மனமிறங்க செய்கிறது. அப்போது அவன் உங்களிடமிருந்து மறைந்திருக்கவில்லை, மாறாக நீங்கள்தான் அவனிடமிருந்து சுயமாக உருவாக்கி கொண்ட இருளினுடைய நிழலின் பின் உங்களை மறைத்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். உள்ளுணர்வு சார்ந்த ஞானம் வாயிலாக நீங்கள் இறைவனின் புதல்வன் என்று உணரும்போது அதன் பின் மன ஒழுக்கம் மற்றும் பக்திமிகு தியானம் சார்ந்த நிலையான முயற்சி மூலம் நீங்கள் அனைத்தின் மீதும் அதிகாரம் பெறுவீர்கள். உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல், பதிலளிக்கப்படாமல் தொடர்ந்திருந்தால் நீங்கள் உங்களையும் உங்கள் கடந்த கால செயல்களையும் மட்டும்தான் குறை கூற முடியும். மனம் தளராதீர்கள். உங்கள் தலைவிதிக்கு அல்லது மனம் போன போக்கில் செயல்புரியும் ஓர் இறைவனால் முன்னரே விதிக்கப்பட்ட கட்டளைகளுக்கு பணிகிறேன் என்று கூறாதீர்கள். மாறாக ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் நீங்கள் பெற்றிராத ஒன்றை, உங்களுடைய சொந்த தவற்றினால் நீங்கள் பெற்றிராத ஒன்றை, ஆனால் பரம்பொருளில் ஏற்கனவே உங்களுடையதானதை பெறுவதற்கு அதிகமான முயற்சி செய்யுங்கள். இறைவனின் புதல்வன் என்ற உங்கள் தெய்வீக பிறப்புரிமையின் அங்கீகாரத்தை தூய பக்தியின் வாயிலாக உரிமை கோருங்கள். நமது தேவைகளின் தன்மைக்கு தகுந்தவாறு எவ்வாறு மற்றும் எப்பொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வதுதான் விரும்பிய பலன்களை கொணர்கிறது. சரியான வழிமுறை பயன்படுத்தப்படும் பொழுது அது இறைவனின் விதிமுறைகளை இயங்கச் செய்கிறது.
இவ்விதிகளின் இயக்கம் விஞ்ஞானபூர்வமாக பலன்களை தருகிறது. ஓம் தொடரும்.